ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கார்லிக் எறா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது சாம்பார் சாதம், ரச சாதம், இது எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். கார்லிக் எறா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் எறா வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நடுவால் உள்ள இதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ எப்படி செய்கிறது வந்து பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு எறா வந்து மசாலா போட்டு கரட்டி வச்சிடலாம். இது கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு உப்பு, இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதை மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 10 நிமிஷமாவது வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செய்யலாம். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நான் 30 பல்லு பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறது வந்து பார்த்துடலாம் வாங்க. இப்போ பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு சேர்த்துடலாம். பூண்டை எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம், பூண்டோடைய ஸ்மெல்லு போகிற வரைக்கும். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நல்லா வதங்கட்டும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம். பூண்டு வதங்கி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி பூண்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம மசாலா போட்டு கரைச்சி வச்சுருந்த எறா வந்து சேர்த்துடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எறா கொஞ்சம் வதங்கி வரட்டும். எறா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். எறா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ எறாவை லைட்டாக நம்ம கிண்டி விட்டுடலாம். எறா கொஞ்சம் சுருண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து மிளகாவை வறுத்து நம்ம பொடி பண்ணோம்னா அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எறா வந்து நல்லா வெந்து வரட்டும். எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்தால் போதும். சில்லி ஃப்ளேக்ஸ் வேணான்னா நம்ம மிளகுத்தூளும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எறா வெந்து வரட்டும். இப்போ எறா நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயெலாம் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா கொத்தமல்லி சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம இறக்கிடலாம். கொத்தமல்லி சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். எறா வந்து ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். இந்த கார்லிக் எறா வந்து ரச சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எறாவை க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அங்கே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போ போடுற வீடியோ உங்களுக்கு மட்டும் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம்.